ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் நமோ பிரம்மாதிப்யோ பிரம்ம வித்யா சம்பிரதாய கர்த்ருப்யோ வம்சருடப்யோ மஹத்யோ நமோ குருப்யः. சர்வோபப்ளவரஹித பிரஜான கன பிரத்யகர்த்தோ பிரம்மாஹமஸ்மி சோஹமஸ்மி பிரம்மாஹமஸ்மி. ஓம் சர்வேப்யோ சத்குருப்யோ நமோ நமஹ. ஹரி ஓம். எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேர் அருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த முத்துஞ்சயேஸ்வருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லட்சுமி கட்டாட்சங்களும் பரிபூர்ண சதாயுஷ்ய பரியந்தம் உத்தமமான ஆரோக்கியத்துடன் கூடிய நல் வாழ்க்கையும் வந்து அமையப்பெற்று நாம் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடனும் பரிபூர்ண ஆசீர்வாதங்களுடனும் இன்றைய உரையை துவங்குகின்றேன். இன்றைக்கு நாம் வர இருக்கக்கூடிய ஏப்ரல் 5, 2026 முதற்கொண்டு ஏப்ரல் 11, 2026 வரைக்கும் தமிழில் பங்குனி 22 பங்குனி 28 வரைக்குமான ஞாயிறு முதல் சனி வரைக்குமான 12 ராசி அன்பர்களுக்கும் வார பலன்களை பார்க்க இருக்கின்றோம். முதலில் இந்த வாரத்துல தேய்பிறை வாரமாக அமைந்திருக்கிறது. சந்திரன் விசாக நட்சத்திரத்திலிருந்து உத்தராஷாட நட்சத்திரம் வரைக்கும் பிரயாணிக்கின்றார். இதுல 2 நாட்கள் அவர் நீச்சமாகிறார் என்பது கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். சரி, முதல்ல இந்த வாரத்தினுடைய விசேஷங்களை கொஞ்சமா பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பலனுக்கு போயிடுவோம். இந்த வாரத்தினுடைய முதல் நாள் 5 ஏப்ரல் 2026 ஞாயிற்றுக்கிழமை சங்கடஹர சதுர்த்தியாக வருகிறது. ஞாயிற்றுக்கிழமை வர்றதுனால கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பீங்க. ஓம் கம் கணபதையே நமஹா என்கின்ற மந்திரத்தை பிள்ளையார் கோயிலில் உட்கார்ந்து ஒரு 1000 முறைக்கும் ஜெபம் பண்ணினோம்னா தடைப்பட்ட அத்தனை கவர்மெண்ட் உத்தியோகமும் நமக்கு சித்திக்கும், கான்ட்ராக்ட் சித்திக்கும். அதனால அதை ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது 6 ஏப்ரல் 2026 திங்கட்கிழமை விவாக சுப முகூர்த்தமாக அமைகிறது. சதுர்த்தி திதியாகவும் அனுஷ நட்சத்திரமாகவும் சித்தயோகத்தில் கூடிய 9 10:30 வரைக்குமான முகூர்த்தமாக, அதிலும் புஷ்கர நவாம்சம் 9:26 9:37 வரைக்குமாக அமைந்து ரிஷப லக்னமாக அமைந்து தேய்பிறையாக அமைந்திருக்கிறது. இருந்தாலும் இந்த முகூர்த்தம் ரொம்ப 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 உத்தமமான முகூர்த்தம். திருமணம் ஆகாதவர்கள் சிவன் கோயிலுக்கு சென்று சங்கு புஷ்பத்தை ஆஃபர் பண்ணிட்டு அதை சங்கு புஷ்பத்தை மாலையாகவோ அல்லது மலர்களாகவோ கொண்டு போய் அர்ச்சனை செய்ய கொடுத்தால் அவர்களுக்கு தடைப்பட்ட திருமணம் நிறைவேறும். இந்த 9 10:30 போகணும். அவங்க அது பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு பலனை கண்கூடாக காண முடியும். அடுத்தது 7ஆம் தேதி ஏப்ரல் 2026 செவ்வாய்க்கிழமை வராக ஜெயந்தி. ஏதாவது ஒரு பொருள் காணாம போய் இருக்கிறது அப்படின்னாக்கா வராக மந்திரத்தை இன்றைக்கு சொன்னோம்னாக்கா அந்த பொருள் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். வராக மந்திரம் அப்படிங்கிறது யூடியூப்ல நிறைய இருக்கிறது, பார்த்துக்கிடலாம். பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு உங்களுடைய பேருக்கு அர்ச்சனை பண்ணினாலும் இது சித்திக்கும். 8ஆம் தேதி புதன்கிழமை பதஞ்சலி ஜெயந்தியாக அமைகிறது. நான் யோகத்துல பெரிய ஆளா வரணும், பெரிய சாதனை எல்லாம் முறியடிக்கணும், சிந்திக்கணும் அப்படிங்கிறவர்கள் பதஞ்சலியினுடைய தியானத்தை செய்யலாம். ஓம் பம் பதஞ்சலையே நமஹா அப்படிங்கிறது ஒரு மந்திரம், சிம்பிள் மந்திரம். அதை சொன்னாலே நம்முடைய அஷ்டாங்க யோக சித்தியெல்லாம் நன்கு அமைந்து விடும். நம்முடைய பழைய காலத்து தமிழர்களுடைய ஹிஸ்டரியெல்லாம் பார்த்தா ஒவ்வொருத்தரும் யோகிகளாகத்தான் இருந்திருக்கிறார்கள். என்னுடைய சஜஷனே இந்த யங்கர் ஜெனரேஷனுக்கு எல்லாருமே மாடர்னா ட்ரெண்டிங்கா இருங்க. ஆனா உள்ளுக்குள்ள நம்முடைய பரம்பரை ரிஷிகளாக அப்படியே இருங்க. அதனாலதான் ஒவ்வொருத்தருக்கும் கோத்திரம், சாண்டில்ய கோத்திரம், விஸ்வாமித்திர கோத்திரம், வத்ச கோத்திரம், ஸ்ரீவத்ச கோத்திரம், கஷ்யப கோத்திரம், அப்படி எத்தனையோ கோத்திரங்கள் இருக்கு இல்லையா? இது அத்தனையுமே நம்மள ரிஷி பரம்பரை யோகிகளாக ஒரு காலத்துல இருந்தோம். அதுக்கு பதஞ்சலி அவ்வளோ ஒரு பெரிய குரு மகான், அவருடைய அனுகிரகம் கிடைக்கும். அடுத்தது 10ஆம் தேதி ஏப்ரல் 2026 வெள்ளிக்கிழமை காலாஷ்டமியாக வருகிறது. தேய்பிறை அஷ்டமி அன்றைக்கு தயிர் சாதம் எடுத்துட்டு போய் பைரவருக்கு, அதாவது கால பைரவுக்கு நம்ம அதை படைத்தோம் என்றால் எந்த வியாதியாக இருந்தாலும் அது தீரும். அது கண்கூடாக நமக்கு காண முடியும். சந்திராஷ்டமம் யார் யாருக்கு என்றால் மேஷராசி, ரிஷபராசி, மிதுன ராசி ஆகிய 3 ராசிகளிலும் வரக்கூடிய நட்சத்திரங்களுக்கு இருக்கிறது. நம்ம பலனை பார்க்கும்போது பார்ப்போம். இப்போ நம்ம பொது பலனுக்கு போய்விடுவோம். பொது பலன் என்ன அப்படின்னா, சுக்கிரன் காலபுருஷ தத்துவத்தினுடைய முதல் வீட்டுல உட்கார்ந்து சந்திரன் பார்க்க இந்த வாரம் ஆரம்பிக்கிறது. இந்த வாரம் ஆரம்பத்துல இருந்தே பெண் மாப்பிள்ளை பார்க்கக்கூடிய பங்குனியில சில விஷயங்கள் அவாய்ட் பண்ணுவோம்.
இருந்தாலும் வந்து பெண் பார்க்கறது, மாப்பிள்ளை பார்க்கறது இதெல்லாம் சீக்கிரமாக சித்திக்கும். அதாவது வரன் சீக்கிரம் அமையும். இது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். ரெண்டாவது பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, இந்த வாரம் வந்து 3 நாட்கள் கஜகேசரி யோகம் வந்து அமைகிறது. அது எப்பொழுது அப்படின்னு கேட்டா, புதன், வியாழன், வெள்ளி இந்த 3 நாட்களுமே குருவும் சந்திரனும் நேருக்கு நேர் பார்த்து கொள்வது என்பது ஒரு பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட். அப்படின்னா என்ன, பிசினஸ் பீப்புள் அத்தனை பேருக்குமே என்ன, அதாவது பிசினஸ் ட்ரிப்பா இருந்தாலும் உங்களுக்கு காரியத்துல கைகூடும், சித்திக்கும். நீங்க வந்து ஒரு ஜாப்ல இருந்தாலும் கூட நீங்க போகக்கூடிய பிசினஸ் ட்ரிப்ஸ் வந்து புதன், வியாழன், வெள்ளிக்கு வந்து மாற்றி அமைத்து கொண்டால், அன்லெஸ் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குதான்னு பார்த்துக்குங்க, அதை நான் சொல்லிடுவேன் இப்போ. ஆனால் பிசினஸ் ரீதியாக, வியாபார ரீதியாக, வேலை நிமித்தமாக வெளியூர் வெளிமாநிலங்கள் போறது எல்லாமே நல்லபடியான பலன்களை கொடுக்கும். பிறகு அரசாங்கத்தின் மூலமாக கூட இருந்த தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு நல்லபடியாக நடந்து முடியக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனால் அப்பா மகனுடைய உறவும், பிறகு சகோதரர்களுடைய உறவும் கொஞ்சம் வந்து சங்கடமாகத்தான் இருக்கிறது. அதிலும் கூட எந்தெந்த ஃபீல்டுன்னு பார்க்கும்போது, உங்களுக்கு அரசு நிமித்தமான ஃபீல்டுல உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தப்பட்டது அத்தனையுமே கொஞ்சம் சங்கடகரமாகத்தான் இருக்கும். கொஞ்சம் சங்கடமா இருக்கும், எதிர்பார்த்த மாதிரி நடக்காது. வேளாண் துறையில் சில சங்கடங்கள் இருக்கும். பிறகு ஆட்டோமொபைல் விஷயங்கள்ல, ஸ்பேர் பார்ட்ஸ்ல இந்த மாதிரியான வியாபாரம் செய்பவர்களுக்கும் கொஞ்சம் சங்கடங்கள் இருக்கின்றன. இன்ஜினியர்களுக்கும் கொஞ்சம் சங்கடம் இருக்கிறது. கட்டட விஷயங்கள், கட்டட வேலைகள் இதுலெல்லாம் கொஞ்சம் வந்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இல்லைன்னா வந்து ஒரு சின்ன ஒரு லாஸ், அதாவது வந்து ஒரு இழப்பை நாம் சந்திக்க வேண்டிய அவசியம் இருக்கும். சரி, ஒரு சின்ன ஒரு இழப்பை எதிர்நோக்க வேண்டியதாக இருக்கும். அதனால வந்து நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஆனால் பிளஸ் பாயிண்ட் இன்னொரு விஷயத்துல என்னதுன்னா, எல்லா விதமான ட்ரேடிங்க்கும் நல்ல வாரம் இந்த வாரம். அதுல திங்கள், செவ்வாய் இந்த 2 நாட்கள் மட்டும் சந்திரன் வந்து நீச்சமாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இந்த 2 நாட்கள் மட்டும் நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இருந்தாலும் புதனும் ராகுவும் 11ஆம் இடத்துல சனியினுடைய வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கிறது, கும்பத்துல அப்படிங்கிறது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். எல்லா விதமான ட்ரேடர்ஸுக்கும், இன்க்ளூடிங் ஷேர் மார்க்கெட்டு, அப்புறம் ஸ்டாக்கிஸ்டுகளுக்கும் இது ஒரு உத்தமமான நாள். ஆனால் காதல் கை கொடுமான்னா இல்லை, வில்லங்கம் இருக்கிறது. காதலில் துரோகமானது கண்டுபிடிக்கப்படும். பிறகு கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல கொஞ்சம் வந்து உக்ரம் கூடிவிடும். கொஞ்சம் ஜாக்கிரதையாகத்தான் இருக்க வேண்டும். இந்த வாரம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்கள் யாராக மாற விரும்புகிறீர்கள். லக்ஸுரியான ஒரு வாரம் இருக்கும். நல்லா செலவு பண்ணும், செலவு பண்ணக்கூடிய அந்த ஒரு அமைப்பும் இருக்கும். அதற்கேற்ற ஒரு சமுதாயமும் கிடைக்கும். நல்ல வாழ்க்கை வந்து இந்த வாரம் வந்து ஒரு சொஃபஸ்டிகேட்டடாக இருக்கும் அப்படிங்கிறதுல ஒரு சந்தேகம் கிடையாது. அதே மாதிரி ட்ரேடிங் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லபடியாக அமையும் அப்படிங்கிறது நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன். பட் ப்ராப்பர்ட்டி டீலர்கள், இந்த செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்கி விற்பவர்கள், இவர்களுக்கு எல்லாமே கொஞ்சம் சங்கடங்கள் இருக்கும். அதாவது நம்ம எதிர்பார்த்த லாபத்தை விட கம்மியான லாபத்துக்கோ அல்லது வந்து வாங்கின விலைக்கே விற்கக்கூடிய ஒரு கட்டாயம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மாணவ செல்வங்களுக்கு இந்த வாரம் வந்து ஒரு நல்ல நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு ஸ்மூத்தான வாரம் அப்படின்னே சொல்லிடுவேன். வயதானவர்களுக்கு உங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டை வந்து பிளான் பண்ணக்கூடிய ஒரு வாரம். அதாவது சூரியன், சனி, செவ்வாய் வந்து 12ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறது அப்படிங்கிறது அவர்களுக்கு மிகவும் நல்லது. ஒரு வீரியமாக ரிட்டையர்ட் லைஃப்னு சொல்லிட்டு சும்மா உட்கார்ந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மை நாமே கெடுத்துக் கொள்வோம். நமக்கு வேலை தேவை. ஆக்சுவலி இந்த சரீரம், மனம், புத்தி இருக்கு இல்லையா, சும்மா இருக்க முடியாது. நகை கஷ்டித் க்ஷணம் அப்படி ஜாத்து திட்டத்திய கர்ம கருத்து காரியத்தே ஹவச கர்ம சர்வ பிரகிருதி ஜெயிர் குணைன்னு பகவத்கீதா சொல்றது. சுவாமிஜி, இது பகவத்கீதா கிளாஸ் இல்லை, இது வந்து ஜாதகம், நீங்க அங்க போயிடாதீங்கோ அப்படின்னு நீங்க நினைப்பீங்களோன்னு எனக்கேப்படுது. அதனால திரும்பி வந்துட்டேன். சரி, இப்ப பலனுக்கு போவோம். சும்மா உட்கார்ந்துருக்க வேண்டாம். டேக் எனி டாஸ்க். உங்களுடைய மிஷன், உங்களுடைய பிரெயினை, வயதானவர்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு கிஃப்டான ஒரு வாரம். ஏனென்றால் சிம்மத்தில் கேத்துவும் இருக்க, அந்த சிம்மாதிபதி வந்து சனியுடன் சேர்ந்த, சனி வந்து ஆக்சுவலி வந்து இந்த காலப்புரட்சி தத்துவத்துக்கு வந்து கர்மாதிபதி, பிறகு லாபாதிபதி, அவருடன் சேர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு சிறப்பு. அவரோட விபரீத ராஜயோகமாக வந்து 8குண்டானவன் சேர்ந்திருக்கிறார் செவ்வாய். அதனால வயதானவர்களுக்கு இது ஒரு நன்மையை கொடுக்கும். வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு
அதாவது கவர்மெண்ட் ரீதியாக ஒரு அரசாங்கத்திலேயோ அந்த லோக்கல் கவர்மெண்ட்ல நீங்க ஏதாவது ஒரு போஸ்டிங்ல இருக்கிறீர்கள் அப்படின்னாக்கா இந்த வாரமும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதுவும் கூட உங்களுடைய பப்ளிக் ரிலேஷன்ஷிப் மக்களோடு பழகும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், அவ்வளவுதான். ஆனால் வெளிநாடுகளில் இருப்பவர்களுக்கு சொத்து வாங்கக்கூடிய அமைப்புகளும் இருக்கின்றன. சரி, இப்பொழுது ராசி வாரியாக பலனை பார்க்கலாம். மேட ராசியிலும் மேட லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே ஒரு நல்ல ஒரு லக்ஸரியா, ஆனாலும் கொஞ்சம் சங்கடத்தோட இருந்தாலும் ஒரு ஒரு சந்தோஷம் உள்ளுக்குள்ள ஒரு பூரிப்போட ஒரு என்ன சொல்றது ஒரு 50 வயசுக்கு அப்புறம் கூட ஒரு யங்ஸ்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கோட உற்சாகமா நல்ல நல்ல லாபங்களோட இந்த வாரம் போக போகிறது. குழந்தைகளோட கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. ஆனால் பிசினஸ் ட்ரிப் எல்லாமே உங்களுக்கு வந்து சந்தோஷமாக இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் சந்திராஷ்டமம் இருக்கிறது, அதையும் சொல்லிடுறேன். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை இருக்கிறது. குழந்தைங்களோட சண்டை வேண்டாம், கவர்மெண்ட் விஷயத்துல வந்து தலையிட வேண்டாம், அடுத்தவர்களோட கமெண்ட்ஸ் பண்ண வேண்டாம். திங்கட்கிழமை பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கிறது. திங்கட்கிழமை மட்டும் நீங்க பெண் பார்க்கறதோ மாப்பிள்ளை பார்க்கறதோ அல்லது காதலில் வந்து ப்ரப்போஸ் பண்றதோ இந்த மாதிரியான காரியங்களை நம்ம பண்ண வேண்டாம். அப்புறம் படிப்புகளில் முடிவெடுக்கிறது அப்படிங்கிறதும் வேண்டாம். முக்கியமாக வயதானவர்களோட சண்டை வேண்டாம். செவ்வாய்க்கிழமை கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகிறது. கண்டிப்பாக எந்த ஒரு டிசிஷன், பெரிய டிசிஷனும், அதுவும் கவர்மெண்ட் ரிலேட்டடு, பேங்க் ரிலேட்டடு, இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடு, ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடு இதெல்லாம் எடுத்துடவே வேண்டாம். அப்புறம் வாழ்க்கையில யாராவது வந்து ப்ரப்போஸ் பண்ணினாலும் அதை அக்செப்ட் பண்ணவே வேண்டாம். அது மகா 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 பிரச்சனையா போய் முடியும். அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். ஆக இந்த மேஷராசியில எடுத்த உடனே சந்திராஷ்டமத்தை பேசிட்டீங்களே சுவாமிகளே அப்படின்னு கேட்டா, இப்ப நான் பலன்களை சொல்லிடுறேன். சுய தொழில் ஆரம்பிக்க வேண்டுமா? புதன் வியாழன் வெள்ளி. எந்த ஒரு பிரயாணம் போகணுமா? புதன் வியாழன் வெள்ளி. நீங்க குடும்பத்தோட வெக்கேஷன் போனாலும் சரி, அல்லது வியாபார நிமித்தமா வந்து வெளியூர் போனாலும் சரி, எங்க போனாலும் சக்சஸ் உண்டு, நல்ல ஒரு சக்சஸ் உண்டு. வெளியில போயிட்டு வாங்க. ட்ரேடிங்லேயும் நல்ல ஒரு லாபம், உங்களுக்கு தான் ரொம்ப லாபம் இருக்கு ட்ரேடிங் பண்ணக்கூடியதுல. அதுலேயும் கூட இன்ஃபர்மேஷன்ல இருக்கக்கூடியவர்கள், மீடியா துறையில் இருப்பவர்கள், அரசியலில் இருப்பவர்கள், இவர்களுக்கு எல்லாமே நல்ல ஆதாயம் இருக்கிறது. மேலும் பெண்களில் வந்து சுய தொழில் செய்ய விரும்பக்கூடிய ஆண்டர்பிரனரா மாறக்கூடிய அந்த யோகமானது இருக்கிறது. மாப்பிள்ளை பெண்ணா குயிக்காக அமையக்கூடிய யோகம் இருக்கிறது. இந்த வாரம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு லக்ஸுரியான, சொஃபஸ்டிகேட்டடான, ஒரு தன்னம்பிக்கையான ஒரு வாரம். அப்பா மற்றும் சகோதரர்கிட்ட மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், அவ்வளவுதான். வேலை செய்யக்கூடிய கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கில் கொஞ்சம் நம்ம பின்தங்கி இருக்கிறது நல்லது. வேணும்னா ஒரு வாய்தா வாங்கிக்கலாம். எந்த ஒரு வில்லங்கமான விவகாரத்துக்கும் போக வேண்டாம். ஆனால் வியாதிகளிலிருந்து குணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இப்ப இந்த வாரம் வந்து ஏதாவது ஒரு வியாதி இருந்தது அப்படின்னாக்கா நம்ம பெருசா அலட்டிக்க வேண்டியதில்லை. இருந்தாலும் ஸ்கின் ரிலேட்டட், நர்வ்ஸ், நரம்பு சம்பந்தப்பட்டது இந்த மாதிரியா இருந்தா மட்டும் டக்குன்னு நம்ம பார்க்கணும். இந்த வாரம் நான் சொன்னேன் இல்லையா, காலாஷ்டமி வருது இல்லையா, அது வந்து வெள்ளிக்கிழமை வருகிறது. பேரலிசிஸ் அட்டாக் ஆனவர்கள், அதாவது நரம்பு சம்பந்தப்பட்ட, நியூரோ சம்பந்தப்பட்ட, மூளை சம்பந்தப்பட்ட இந்த மாதிரியான பிரச்சனை இருப்பவர்கள் அந்த காலாஷ்டமி அன்று தயிர் சாதத்தை எடுத்துன்னு போய் இவருக்கு பைரவருக்கு படைத்தால் கண்டிப்பாக வியாதிகள் உடனடியாக தீர்வு காணப்படும். ஆக மேஷராசிக்காரர்களுக்கு வசதியான வாய்ப்புகளுடன் கூடிய நல்ல வாரமாக வந்து அமைந்திருக்கிறது. ரிஷப ராசியிலும் ரிஷப லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு வியாபார நிமித்தமான இருந்த அத்தனை பாரங்களும் குறையும். இந்த வாரம் பண கஷ்டங்கள் குறையும், மன கஷ்டங்களும் குறையும். மேலும் உங்களுடைய ராசி அதிபதி உங்களுடைய ராசியிலிருந்து 12ஆம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னா, நீங்க எவ்வளவு வந்து டிராவல் பண்றோமோ, எவ்வளவு வந்து வெளியூர்களுக்கு போறோமோ, பிசினஸ் நிமித்தமா போறோமோ, எல்லா இடத்துலையும் ஆதாயம் உண்டு. நடிப்பு துறையிலும் சரி, கதை எழுதக்கூடிய துறையிலும் சரி, டெக்னாலஜி வைஸும் சரி, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் உண்டு. ஆனால் புதிய வண்டிகளை வாங்குவதும் லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனும் இந்த வாரம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். இப்போ ட்ரேடிங் பண்ணலாம், எவ்வளோ மட்டும் ட்ரேடிங் பண்ணலாம். முக்கியமாக ஷேர் மார்க்கெட்டில் இருப்பவர்களுக்கு நல்ல ஆதாயமான ஒரு வாரம் தான். மாப்பிள்ளை பெண் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக பார்க்கலாம். ஆனால் அம்மா வழி சொந்தங்கள் வேண்டாம், அதை மட்டும் நம்ம அவாய்ட் பண்ணணும். சாப்பிடக்கூடிய விஷயங்கள்ல
அளவுக்கு மேலே சாப்பிட வேண்டாம், அது ஒன்றே போதும். மேலும் உங்களுடைய லாபத்தில் வரக்கூடிய லாபத்தில் ஏதாவது பிரச்சனை வரும். நான் போன வாரமே சொல்லியிருந்தேன். அந்த லாபத்தை அதை கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு குரூப் இருக்கும். அதனால நீங்க ஏதாவது ஒரு லாபம் வந்ததுனாக்கா வெளியில விடவே வேண்டாம், வாய் திறக்கவே வேண்டாம். அது நமக்குள்ள இருக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்கள் கிட்ட இந்த மாதிரி லாபம் வரப்போகுது, பணம் வரப்போகுது, இந்த பிசினஸ் ஆரம்பிக்க போறோம், வேண்டவே வேண்டாம். நம்ம வாயை அமைதியா வச்சுட்டு இருந்தோம்னாக்கா எல்லாமே ப்ராப்பராக நடக்கும். அதனால நீங்க அதிகமா நம்ம பேசலைன்னாவே போதும். ஏன்னா கொஞ்சம் கடுகடுப்பா இரிட்டேஷனா இருக்கும் நமக்கு அந்த விஷயத்துல. மேலும் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கெல்லாம் ஜெயிப்போம். ஆனா நம்ம அமைதியா காரியத்தை சாதிக்கணும். இப்போ அமைதியா 10 சென்டென்ஸ் பேசுற இடத்துல அந்த 10 சென்டென்ஸினுடைய சாராம்சத்தை சுருக்கி ஒரு 2-3 சென்டென்ஸ்ல நீங்க பேச ஆரம்பிங்க. உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய வாக் சித்தினால் அனைத்து காரியங்களும் நிறைவேறும். காதல் விவகாரங்கள்ல கொஞ்சம் சங்கடங்கள் உண்டு, அதனால காதல் விவகாரங்கள் வேண்டாம். பெண் மாப்பிள்ளை பார்க்கறது அதெல்லாம் ஓகே. குழந்தை வரத்துக்கும் இந்த வாரம் நல்லபடியாக இருக்கிறது. அதனால இந்த வாரம் உங்களுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான நிறைய விஷயங்கள்ல சாதிக்கக்கூடிய வாரம். உங்களுடைய தடைகள்லாம் நிறைய நீங்கும். வீடு மாறக்கூடிய ஏதாவது வீடு பார்க்க வேண்டும்னாக்கா வீடு பார்க்கலாம். கொஞ்சம் செகண்ட் ஹேண்டு மாதிரியான வண்டி வாகனங்கள் சரி, ப்ராப்பர்ட்டி டீலருக்கும் சரி, எல்லாமே இந்த வாரம் கொஞ்சம் ஸ்மூத்தாக நல்லபடியாக இருக்கிறது. உங்களை கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு செவ்வாய்க்கிழமை ஒரு சந்திராஷ்டமமாக இருக்கிறது. கவலையே பட வேண்டாம், ஒன்றும் பெரிய சமாச்சாரம் இல்லை. அன்னைக்கு வயதானவர்களோட சண்டை போடாமல் இருந்தால் சரி. புதன்கிழமை ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமாக வருகிறது. அது ரொம்ப நல்ல நாள். சந்திரன் நேரடியாக குருவனுடைய பார்வையில் இருப்பார். அதனால இந்த சந்திராஷ்டமும் உங்களுக்கு பெருசா ஒன்றும் பாதிக்க போறது இல்லை. ஒரே ஒரு விஷயம், சொத்துக்கள் வாங்கணும், சொத்துக்கள் கையெழுத்து போடணும்னா இந்த நாளை அவாய்ட் பண்ணிடலாம். பட் ஷேர் மார்க்கெட்ல நல்ல லாபம் வரக்கூடிய நாள் தான். அடுத்தது மிருகசீர்ஷ நட்சத்திரத்துக்கு வியாழக்கிழமை வருகிறது. வியாழக்கிழமை இன்னொரு அட்வான்டேஜ் இருக்கிறது. மிருகசீர்ஷம் சகோதரர்களோட சண்டை போடாமல் இருக்கணும், அதே போல கலகம் பண்ணாமல் இருக்கணும். ஒரு கூட்டத்தை டீல் பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஒத்தால நின்றுட்டு ஒரு கூட்டத்தை நான் எதிர்ப்பேன் அப்படின்னு சொல்லாமல் இருக்கணும். அன்னைக்கு கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள்ல நம்ம நமக்கு இருந்தாலும் கூட அன்னைக்கு போய் நிற்கக்கூடாது, வாதாட நிற்கக்கூடாது, யாரோடையும் ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடாது. லாபத்துல நான் இன்னும் கொஞ்சம் அதிகமாக்குறேன் அப்படின்னு சொல்லி போய் அதை கெடுத்துடக்கூடாது. இதெல்லாம் அன்றைக்கு நம்ம பார்த்து கொள்ள வேண்டியது. இருந்தாலும் புதனும் ராகும் 10ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ். உங்களுக்கு பிசினஸ் ரீதியாக எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் அப்படின்னு ஊதி நீங்க இது பண்ணிடலாம். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மர். எல்லா காரிய சித்தியுமாகும். ரிஷபராசிக்காரர்களுக்கு இது ஒரு ஆக்கப்பூர்வமான அற்புதமான வாரம். மாணவர்களுக்கு சில விஷயத்துல கொஞ்சம் முடிவெடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதுக்கு நீங்கள் ஹயக்ரீவருடைய உபாசனை செய்யுங்கள், உங்களுக்கு அந்த பிரச்சனை நீங்கும். மிதுன ராசியிலும் மிதுன லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன தெரியுமா? முடிவு எடுக்கிறது பிரச்சனை இல்லை, கூட இருப்பவர்கள் உங்களுக்கு உதவவில்லை அப்படிங்கிறதான் பிரச்சனை. நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணுகிறீர்களோ அவர்கள் உங்களை புரிந்து கொள்வதில்லை, அதுதான் பிரச்சனை. அதுவும் பிசினஸ்ல ஒருத்தருக்காக நீங்க எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவீங்க, அவங்க கடைசியில் என்னத்தை பெருசா பண்ணிட்டேன் அப்படின்னு. அதனால மிதுன ராசிக்காரர்கள் இள படைத்தவர்களாக இருப்பார்கள். ஆனால் அவர்கள் மாதிரி ஸ்ட்ராங் ஆயிட்டா அப்படின்னாக்கா அவர்கள் மாதிரி கல்லு மாதிரி நெஞ்சம் யாருக்கும் கிடையாது. அதனால இப்ப சம்டைம்ஸ் என்ன பண்ணும், கல்லா இருக்கணும்டா அப்படின்னு தோணிடும். கொஞ்சம் அப்படி இருக்கும். அதனால நம்ம இது பண்ண வேண்டியதில்லை. நீங்க சொத்துக்கள் விஷயங்கள், லேண்டு விஷயங்கள், இந்த விஷயங்கள்ல கொஞ்சம் டாக்குமெண்டேஷன் பண்ணும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். வண்டி வாகனங்கள் இந்த வாரம் வாங்கக்கூடாது. ஆனால் காதல் விவகாரங்களில் நல்ல முன்னேற்றம். பெண் பார்க்கக்கூடிய, மாப்பிள்ளை பார்க்கக்கூடிய வரன் அமைப்பதில் ஒரு நல்ல ஒரு சித்தியும் கிடைக்கும். அதாவது சீக்கிரமாக கைகூடும். அம்மாவுடைய வழி சொந்தங்களின் மூலமாக ஆதாயம் நிறைய கிடைக்கும். அப்பாவனுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் முன்னேற்றம் நல்லபடியாக கொண்டிருக்கிறது. அம்மாவனுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தாலும் சரியா போயிடும். கணவன் மனைவியோருக்குள்ள இருந்த பிரச்சனைகள் தீரும். குழந்தைகளோட ஒரு நல்ல ஒரு சுமூகமான ஒரு அமைப்பு வரும். நட்புகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். பார்ட்னர்ஷிப்பிலும் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். பிசினஸ்ல ஏதாவது ஒரு முடிவு எடுக்க வேண்டும் அப்படின்னாக்கா முதல்ல நீங்க சுதர்சன மந்திரம் அல்லது சுதர்சன கடவுளை
சுதர்சன சக்கரம் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு மாதிரி மனசுல தியானம் பண்ணிட்டு நீங்கள் நடுங்கள். உங்களுக்கு வந்து நான் என்ன சொல்லணும்னா அன்ஸ்டாப்பபிளாக இருப்பீர்கள். உங்களை யாருமே நிறுத்த முடியாது. அவ்வளவு வீரியம் கொண்டு ஒரு நல்ல வாரம் இந்த வாரம். நீங்கள் வந்து மேலும் கூட வேலை போனவர்களுக்கும் கூட வேலை கிடைத்து விடும். இந்த வாரம் வந்து உங்களுக்கு ஒரு மீனிங்ஃபுல்லான வாரம். அதே போல உங்களுக்கு ஆற்றலுடன் சேர்ந்து ஐஸ்வர்யமும் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறது. நல்ல பிரெயின், உங்களுடைய ஐடியாக்கள் வந்து அவ்வளோ ஒர்க் அவுட் ஆகும். லாபமான விஷயங்களில் ஒர்க் அவுட் ஆகும். உங்களுடைய சக ஊழியர்களின் மூலமாக நல்ல லாபம் உண்டு. அதே போல் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கெல்லாம் நீங்கள் வந்து தைரியமாக நின்று பின்வாங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம், போல்டாக நின்று உங்களால் சாதிக்க முடியும். இந்த வாரமே உங்களுக்கு வந்து சுதர்சன சக்கரத்தினுடைய மந்திரம் இல்லைன்னா சுதர்சன மந்திரம்னு இருக்கு, யூடியூப்ல பார்த்தீங்கன்னா தெரியும். அதை டெய்லி கார்த்தால சொல்லிட்டு நீங்கள் ஆரம்பிச்சிருங்க, நல்ல பலன் கிடைக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து நீங்கள் டூரோ அல்லது எங்கேயாவது வெளியில் போகும்போது பைக் சாகசமோ அல்லது மேலே இருந்து குதிக்கிறேன் அப்படிங்கிறது மட்டும் இருக்க வேண்டாம். அப்புறம் மலை மேலே இருந்து அப்படியே பைக்கில் ஆன்னு பறந்து வர்றது வேண்டாம். அதே போல் நீர்நிலைகளிலும் பார்த்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மற்றபடி இந்த வாரம் வந்து அற்புதமான வாரம் மிதுன ராசி அன்பர்களுக்கு. மிதுனத்தில் வந்து மிருகஷிரா வந்து வியாழக்கிழமையே வந்து சந்திராஷ்டமம். அதுக்கு நான் முதல்ல சொன்ன அதே பலன்தான். அதற்கு வந்து ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து டூ வீலர் வாங்காமல் இருந்தாலே போதும். நான் சொன்ன அதே பலன்தான். நீர்நிலைகளிலும் மலைகளிலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆர்திரா திருவாதிரை நட்சத்திரத்துக்கு வந்து வெள்ளிக்கிழமை வந்து சந்திராஷ்டமமாக இருக்கிறது. உங்களுடைய ஆர்திரா நட்சத்திரம் வந்து ராகு புதனுடன் இருக்கிறார். அப்படிங்கும்போது ட்ரேடிங் பண்ற விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. அதை மட்டும் நம்ம ஜாக்கிரதையா பார்த்துக்கிட்டா போதும். சனிக்கிழமை வந்து திருவாதிரை மற்றும் புனர்பூசம் ரெண்டுக்கும் சேர்ந்து இருக்கிறது. ஆர்திரா நான் சொன்னதான், ட்ரேடிங் பண்றதுல ஜாக்கிரதையா இருங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் மட்டும் யாராவது ஏதாவது கமெண்ட் அடித்தார்களோ அல்லது ஏதாவது தப்பா பேசினாங்களோன்னு கொஞ்சம் காதுக்கு வரும். இல்லைன்னா வம்பு ஆட்டோல ஏறி வீருக்கு வரும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வரும். கண்டுக்கவே கூடாது. ஜஸ்ட் அப்படியே வந்து ஒதுக்கிடுங்க மனசளவில். ஆமாம், அதை இக்னோர் பண்ணுங்க, அதுவே போதும். மிதுன ராசி அன்பர்கள் சாதித்து விடலாம். கடக ராசியிலும் கடக லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் விபரீத ராஜயோகத்தோட ஒரு நல்ல அமைப்பும் இருக்குது. உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாரம், உங்களுடைய பிரயாணங்கள்லாம் நல்லபடியாக அமையக்கூடிய வாரம், எல்லாமே வந்து பணம் பண்ணுவதற்கு ஏற்ற வாரம், லக்ஸுரியான வாரம், குழந்தைகள் மூலமாகவும் நல்ல அமைப்பு, படிப்பிலும் நல்ல ஒரு விஷயங்கள் வந்து நடக்கிறது, வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடியது, வரன் அமைவது, வெளியூர்ல வந்து கொஞ்சம் தூரமாக பெண் அமைவது, மாப்பிள்ளை அமைவது, காதல் விவகாரங்களில் வந்து வெற்றி கிடைப்பது, லேண்டு விஷயங்களையும் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கிறது. அதாவது வந்து ப்ராப்பர்ட்டி வந்து ரொம்ப நாளா வந்து கவனிக்க முடியாத ப்ராப்பர்ட்டினால ஒரு நல்ல அமைப்பு கிடைக்கிறது. கவர்மெண்ட் விஷயங்களில் இருக்கக்கூடிய தடைகள்லாம் குறைந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய ஃபைல் மூவ் ஆகக்கூடிய நாளாக இருக்கிறது. இந்த வாரம் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பித்ரு தோஷமானது இருக்கிறது. ஜென்ரலாகவே இந்த குழந்தைக்கு கடகராசிக்காரர்களுக்கு பிறந்ததுனாக்கா பித்ரு தோஷம் இருக்கும். அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, சிவன் கோயிலுக்கு போய் சிவனுக்கு ஒரு அர்ச்சனையோ அல்லது வில்வ தடையில வந்து மாலையோ சாத்த வேண்டும். அதன் பிறகு வந்து ஓம் நம சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை நிறைய சொல்லலாம். அது வந்து பெரிய ரெமடியாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, அதுவும் பெண்களுக்கு ஒரு நல்ல ஒரு சப்ஜெக்ட் வந்து அமையும். நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு அமைப்பு இது. அதாவது நான் படிக்கக்கூடிய படிப்பு என்ன அப்படிங்கிறதை தேர்ந்தெடுத்து விடுங்கள் மாணவர்களை. இந்த வாரம் ரொம்ப அமைப்பு. எதிர்கால படிப்புக்கும் சரி, எதிர்கால பிசினஸுக்கும் சரி நல்ல ஒரு அமைப்பு. வேலை கிடைக்கும், பிசினஸ்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீங்கும். கொஞ்சம் பிரயாணங்கள் போகும்போது கொஞ்சம் அந்த பிரயாணங்கள் அலைச்சலுக்கு உட்பட வேண்டிய ஒரு அமைப்பு இருக்கும். அதனால நல்லா பிளான் பண்ணி நீங்க வந்து கிளம்புறது தான் பெஸ்ட். அதே போல வண்டியை வந்து நம்ம இரவுல ஓட்ட வேண்டாம். அப்புறம் சளி பிடிக்கிறதோ இந்த மாதிரியான தொந்தரவுகள் இருக்கிறது, அதாவது லங் சம்பந்தப்பட்ட ஸ்கின் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு எல்லாமே வந்து ஸ்மூத்தாக போகும். முடிந்த அளவுக்கு நீங்கள் கோர்ட்டுக்கு போகாம உங்களுடைய லாயரை பேச வையுங்கள். பிறகு கணவன் மனைவி உறவுக்குள்ள கொஞ்சம் சங்கடங்கள் இருக்கும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்பா அவனுடைய ஹெல்த் நல்லபடியா இருக்கும், ஆனா அப்பாவுடைய உறவு அவர்களோட இருக்கக்கூடிய அந்த ஒரு நெருக்கம் வந்து கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தெரியும். அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். நட்புலையும் பிரச்சனைகள் இருக்கிறது. சகோதர உறவோடையும் சரி, நட்புலையும் சரி கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கள். பார்ட்னர்ஷிப்போட கொஞ்சம் அதிகமாக பேசிக்க வேண்டாம். அப்படி பேசினா வந்து சண்டை வந்துடும். அதனால அதை மட்டும் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். விளையாட்டுத் துறையில் சாதிக்கக்கூடிய அமைப்பு. இந்த கடகராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தால் நிறைய விஷயம் சம்பாதிக்கலாம்.
பெட்டிங்லையும் சரி, சூதாட்டங்களிலும் சரி, கிரிப்டோ கரன்சி, இந்த மாதிரியான ஷேர் மார்க்கெட், இந்த மாதிரியான விஷயங்கள்ல லாபம் நிறைய கிடைக்கும். சிம்ம ராசியிலும் சிம்ம லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், உங்களுக்கு இந்த வாரம் திடீர் வாழும் அப்படிதான் சொல்லுவாங்க. திடீர்னு கவலையான விஷயங்கள் நடக்கும். அது கவலையே கிடையாது, ஆனா உங்களை ஒரு மாதிரி மூட கெடுத்து விட்டுருவாங்க. அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா நல்லது நடக்கும், நல்ல செய்தியும் வரும், பணமும் வரும், வெற்றியும் வரும். என்னைக்கோ யாரோ சண்டை போட்டு நம்மளை எதையோ பண்ணியிருப்பான், அவன் மன்னிப்பு கேட்டு போவான். அந்த மாதிரியான ஒரு வாரம். ஆனால் இந்த வாரம் உங்களுக்கு கொஞ்சம் திடீர்னு எல்லாம் நடக்கும். இன்ப விஷயங்களும் பிறகு கொஞ்சம் கஷ்டமான விஷயங்கள் எல்லாமே திடீர்னு நடக்கிறதுனால நீங்கள் முதல்ல இருந்தே அலர்ட்டாக என்ன பண்ணிடணும், எவ்ரிடே மார்னிங் சூரியனை பார்த்து ஒரு நமஸ்காரம் பண்ணிடணும். ஓம் ஹ்ரீம் கிருணி சூர்யாதித்யோம் அதை சொல்லலாம். இல்லைன்னா ஓம் ஆதித்யாய நமக அதை சொல்லிட்டே வாங்க. குழந்தை விஷயத்தில் நல்லது நடக்கும். குழந்தைகளுக்கு படிப்பு செலவுக்கெல்லாம் ரொம்ப நல்லபடியாக பண்ண முடியும். ஃபைனான்ஸ் பண்ணுபவர்களுக்கு நல்ல லாபகரமான வாரம். பிறகு வேறு மதத்தில் திருமணம் நடக்கக்கூடிய அல்லது வெளிநாட்டவர்களுடன் திருமணம் செய்யக்கூடிய அல்லது காதல் மலரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறது. ஆனாலும் கூட விவசாயத்துறையில் இருப்பவர்களுக்கு பல சங்கடங்கள் இருக்கிறது. சரியான நீர் வரவு இல்லை, நீர் வரத்து இல்லை, மழை இல்லை அப்படிங்கிற ஒரு சில சங்கடங்கள் இருக்கிறது. விளையாட்டு துறையிலும் கூட இன்ஜுரிக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன சுவாமிஜி நெகட்டிவா சொல்றேன்னு நினைக்க வேண்டாம், கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதிகமான ரிஸ்க் எடுத்து விளையாட்டுகளில் நம்ம விளையாடாம இருக்கிறது நல்லது. பிறகு வண்டி வாகனங்கள் இந்த வாரம் வாங்காம இருக்கிறது நல்லது. லேண்டு விஷயங்கள் கூட டீல் பண்ணலாம், வண்டி வாகனங்கள் வாங்காம இருக்கிறது நல்லது. இருந்தாலும் இந்த வாரமானது ஒரு சௌபாகியமான வாரம், உங்களுக்கு ஒரு பாக்கியமான வாரம். நம்ம அதிர்ஷ்டசாலி அப்படிங்கிற அந்த ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய வாரம். பெண்களுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்ல வாரமாக அமையும். பிறகு உறவுகள்லையும் கூட விநாயகரை கும்பிடணும். கணவன் மனைவி உறவுக்குள்ள பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு விநாயகரை கும்பிடணும். அதை கணவனோ மனைவியோ எங்கேயாவது லாங் ட்ரிப் போகும்போது அவர்களுடைய கையில ஒரு எலுமிச்சம்பழம் கொடுத்து விட வேண்டும். ஏன்னா மாங்கல்ய ஸ்தானத்துல தான் சூரியன், சனி, செவ்வாய் அந்த மூன்றும் உட்கார்ந்து இருக்கிறது. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சிம்மராசி என்பர்கள் கேத்து தலையிலேயே உட்கார்ந்து இருக்கிறதுனால இந்த சூரியனோட சேர்த்து பிள்ளையார் எழுந்த உடனே ஓம் கம் கணபதையே நமஹ அப்படி சொல்லிட்டே பண்ணுங்க. அது இன்னும் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். 7ஆம் இடத்துல ராகுவும் புதனும் உட்கார்ந்து இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய சமாச்சாரம். நட்பு மூலமாக நல்ல லாபமும், நட்பு அதாவது பார்ட்னர்ஷிப் மூலமாக நல்ல வளர்ச்சியும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. கன்னி ராசியிலும் கன்னி லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு நட்போட பிரச்சனை வரக்கூடாது. பிரச்சனை வந்ததுனாக்கா சாரி கேட்டுட்டு மன்னிப்பு கேட்டுடுங்க. ஒன்று, வாழ்க்கை துணையோட பிரச்சனை வராது. இருந்தாலும் ஏன்னா செவ்வாய் சனி இருக்கும்போது நம்ம என்னத்தையா உளறி கொஞ்சம் பிரச்சனை ஆகும், வேண்டாம். பெண் மாப்பிள்ளை பார்க்கறது வேண்டாம். பெரிய பெரிய மீட்டிங்லாம் அட்டன் பண்ணணுமா பக்காவாக பிளான் பண்ணிட்டு போங்க, இல்லைன்னா நீங்களே சுதப்புவீர்கள். உங்களுடைய சீட்டில் உட்காந்து நீங்கள் வேலை செய்ய வேண்டாம். ஏன்னா நம்ம என்னத்தையோ சின்னதாக கண்டிக்கிறோம்னு சொல்லி பெருசாக கற்றுன்னு கத்திடுவோம். அதனால கொஞ்சம் நீங்கள் இப்போ அதாவது கர்டன் பிஹைண்ட் ஆசாமி மாதிரி தான் பண்ணணும். உங்களை நீங்கள் முன்னிறுத்தாமல் உங்களை சார்ந்தவர்களை முன்னிறுத்தி நீங்கள் முடிவுகளை மட்டும் எடுக்கக்கூடிய அமைப்பை பார்த்து கொள்ளுங்கள். ஆனால் வேலை வாய்ப்பு, வெளிநாட்டுக்கு போகிறது, வெளிநாடுகளில் இருப்பவர்களுக்கும் நல்ல வேலை கிடைக்கிறது, புது வேலை கிடைக்கிறது. வேலையே இல்லைன்னு தொங்கிட்டு இருந்தவர்கள் அப்ப வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு. வயதானவர்களுக்கு ஒரு 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 பிடிமானம் வாழ்க்கையில ஒரு வேலையோ ஒரு வேலை வாய்ப்போ கிடைக்கிறது, ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கிறது. பிசினஸை பொறுத்த வரைக்கும் பார்ட்னர்ஷிப்போட தான் கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்க ஒழிய பிசினஸ்ல நல்ல வரவு இருக்கு. திடீர்னு பண வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பணத்துக்கு அதாவது கடன் பெற்று அதாவது வியாபாரங்கள்லாம் ரொம்ப கடன் தொல்லையில் இருந்தவர்கள்லாம் அந்த கடன் தொல்லை தீர்வதற்குண்டான வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு திடீர்னு நிறைய பண வரவு வரக்கூடிய வாய்ப்புகளும், வேலைக்கான வாய்ப்புகளும், உறவு ஒரு நல்ல ஒரு அமையக்கூடிய வாய்ப்புகளும், காதல் விவகாரங்களில் வெற்றி காணக்கூடிய ஒரு வாய்ப்புகளும், குடும்பத்தில் சொத்துக்கள் பாரம்பரிய சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. மாணவ செல்வங்களுக்கு இந்த வாரம் நீங்கள் முடிவெடுத்து உங்களுடைய அடுத்த டார்கெட் என்ன அதுக்கு ட்ரை பண்ணுங்க, நல்லபடியாக நடக்கும். வெளியூர் வெளி மாநிலங்கள் போகும்போது நண்பர்களோட போகும்போது சண்டை போட்டுக்கிடாம இருக்கணும். சண்டை போட்டு கைகளை பார்க்கக்கூடிய ஒரு சான்சஸ் இருக்கு. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. லா படிப்பவர்களுக்கு இது நல்ல ஒரு வாரமாகும். ஜட்ஜுக்கு அதாவது நீதிபதிகளாக மாறக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாரமாகும்.
ஆசிரியர் பெருமக்களுக்கு இது ஒரு நல்ல வாரமாகவும் அமைந்திருக்கிறது. ஆனால் பிசினஸ் பீப்புளுக்கு கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக, ஆனால் நிறைய வியாபாரத்தை விருத்தி செய்யக்கூடியதாக வந்து அமைந்திருக்கிறது. ஷேர் மார்க்கெட் ஆகட்டும், அப்புறம் வேற ஏதாவது ஒரு பெட்டிங் கேம்பிளிங் மூலமாக பணம் மட்டும் கண்டிப்பாக வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. அவ்வளவுதான். அப்ப கன்னிராசி அன்பர்கள் என்ன பண்ண வேண்டும் அப்படின்னா, அவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் கணபதியும் துர்கை வழிபாடும் ரொம்ப பெரிய பலனும். துர்கை பதில காளியும் வழிபடலாம். ஓம் பம் பத்ர காளியே நமக. இது அவர்களுக்கு எல்லா விதமான அமைப்புகளும் கொடுக்கும். பெண் குழந்தைகளுக்கு உங்களுடைய லவ்வர்ஸோட நீங்க எங்கேயாவது தூரமாக போறீங்க, 2 வீலர்ல போறீங்க அப்படின்னா அந்த ஒரு ப்ரோக்ராமை அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா போற இடத்துல ஏதாவது இருந்து சண்டை கண்டா போட்டு ஒரு மாதிரி அது வேண்டாம். அதை மட்டும் அவாய்ட் பண்ணிடலாம். துலா ராசியிலும் துலா லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரத்துல கணவன் மனைவி உறவுகள் ஸ்மூத் ஆயிடும். சந்திரன் நீச்சமாக இருந்தாலும் உங்களுக்கு பண வரவு கூடும், நட்பு கூடும், காதல் மலரும், ட்ரேடிங் எல்லாத்துலேயுமே நல்லபடியாக வந்துடுவீங்க. பேங்க்ல இருப்பவர்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், பேங்க் வேலைகள் கிடைக்கும். வெளிநாடுகளில் வந்து உங்களுக்கு எல்லா எனிமீஸும் வந்து ஒளிஞ்சு விடுவான். ஏன்னா சனியும் செவ்வாயும் சூரியன் வந்து இத்தனை உக்ர கிரகங்கள் வந்து 6ஆம் இடத்துல இருக்கிறது. அது இந்த துலா ராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. படிப்புகளில் நல்ல ஒரு உயரத்தை தொடுவதற்குண்டான முயற்சிகள் நடக்கும். இது வந்து ஒரு பாக்கியமான ஒரு வாரம், லட்சுமி கட்டாட்சமான ஒரு வாரம். பெருசா ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. இருந்தாலும் சில விஷயங்கள் நம்ம சொல்லணும். நம்ம வந்து சாகசம் பண்ற பேர் ஜம்ப் அடிக்கிறது, அப்புறம் அந்த சமர் சால்ட் அடிக்கிறது, டைவ் அடிக்கிறது, இதெல்லாம் வந்து உகந்த பயிற்சியாளர்களை கொண்டு செய்யுங்கள். விளையாட்டுத் துறையில் வந்து இந்த வெக்கேஷன்ல போய் விளையாட்டு திரிகிறது, வயசானாலும் வந்து நமக்கு அந்த விளையாட்டு மோகம்னு ஒன்று இருக்கும். அது ரைட்டு, விளையாட்டு மேல ஒரு இஷ்டம் இருக்கணும். ஏன்னா அது ஒரு ஆரோக்கியத்துக்கு உண்டானது. ஆனால் அது வந்து ரிஸ்க் எடுத்து பண்ணக்கூடாது. அதை மட்டும் நம்ம இது பண்ணிட்டோம்னா, துளாராசி என்பவர்களுக்கு இது லக்ஷ்மி கட்டாட்சமான வாரம். காதல் மலரக்கூடிய அமைப்பு இருக்கு. கணவன் மனைவி உறவுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. குழந்தை வரம் நல்ல வரம் இருக்கிறது. அதனால இவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது அப்படின்னாக்கா உடனே பெருமாள் கோயிலுக்கு ஃபுல்லா ஒரு துளசி மாலை வாங்கி போடுங்க. அதே போல ராகுக்கும் போயிட்டு, ஏன்னா அரிஷ்ட தோஷம் இருக்குதுல, ராகுக்கும் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், பால் வந்து அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுத்துருங்க. இந்த குழந்தை வந்து உண்மையிலேயே கம்யூனிகேஷன்ல கிங்கா வருவான். ஆமா, அதாவது கம்யூனிகேஷன் கிங்குனாக்கா இவன் வந்து ஒரு 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 சென்டென்ஸ் சொன்னாலும் எல்லாரும் வந்து அப்படி ஸ்டன் ஆகி கேட்பா, சொல்றதுல வார்த்தை இருக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இவர் வந்து பொலிட்டிக்கலா பேசினாலும் சரி, பண விஷயத்துல வியாபார விஷயமா பேசினாலும் சரி, அதான் சொல்லுவாங்க இல்லையா, கம்பீரமாக, லோக்கல்ல சொன்னா கெத்தாக அப்படின்னு சொல்றாங்களே, இப்ப எல்லாம் கெத்துன்னு தானே எல்லா யங்ஸ்டர்ஸ்லாம் அப்படி கெத்தா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. இந்த குழந்தை நல்லபடியாக மேலே வரும், நல்ல அட்ராக்டிவா, முகம் வந்து ரொம்ப அழகான முகமாக இருக்கக்கூடிய, அதே மாதிரி வாய்ஸ் பேசல அதை இனிமையாக பேசக்கூடிய அந்த குழந்தையாக இருக்கும். லாபத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கு, வியாபாரத்துல ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா விநாயகருடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். லேண்டு வாங்குறது, பிறகு வண்டி வாகனங்கள் வாங்குறது, இதுல எல்லாத்துலேயுமே நீங்க வந்து பின்தங்க வேண்டியதுல தாராளமா போயிடலாம். ஆனா வீட்டு விஷயத்தை மட்டும், நம்ம வீடை மாற்றணும் அப்படின்னா மட்டும் ஜாக்கிரதையா இருங்க. டிரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. யாருக்காவது வந்து ரொம்ப பிடிக்கல இந்த இடம்னாக்கா டிரான்ஸ்ஃபருக்கு அப்ளை பண்ணுங்க இந்த வாரம். அதே மாதிரி ப்ரமோஷனுக்கும் நீங்க வந்து கொஞ்சம் ஃபைட் பண்ணீங்க, ப்ரமோஷன் கிடைச்சிடும். விருச்சிக ராசியிலும் விருச்சிக லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், கல்வி விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. மாணவ செல்வங்கள் வந்து இந்த வாரமும் உங்களுக்கு குழப்பங்கள் இருக்கு. அதுலேயும் பிஹெச்டி பண்ணுபவர்களுக்கு நீங்கள் உங்களுடைய சீனியரோடையோ உங்களுடைய கோச்சோடையோ கொஞ்சம் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் சப்மிட் பண்ணுறத வந்து கொஞ்சம் பக்காவாக வந்து பிளான் பண்ணிட்டு போடுங்க, ஆர்கியூமெண்ட் வேண்டாம். சரி, வேற என்னென்ன விஷயங்கள்ல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அப்படின்னாக்கா, வெளியூர் வேலைகள் போகிறது, வேலை வாய்ப்புகள் நல்லபடியாக கிடைக்கும். கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைக்கும். கவர்மெண்ட் உத்தியோகம்னா இந்த கார்பரேஷன் லெவல்ல இருக்கக்கூடிய அந்த மாதிரியான விஷயம் கிடைக்கும். பிறகு இந்த அரசியல் இருப்பவர்களுக்கு பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அவர்கள் நினைத்த இடத்துல வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. இந்த வாரம் கொஞ்சம் நீங்க பிடிவாதக்காரராக அறியப்படுவீர்கள். அதுவே கொஞ்சம் உறுதியாகவும் அறியப்படுவீர்கள் அப்படிங்கிறது ஒரு நல்ல இது. பணம் நிறைய வரவு உண்டு. காதல் விவகாரங்கள்ல கொஞ்சம் சங்கடங்கள் இருக்கு. காதல் வந்து ப்ரப்போசல் பண்ணாம இருக்கிறது நல்லது. குழந்தைகளோட சண்டை போடக்கூடாது. உங்களுக்கு பிசினஸ்ல ஏதாவது வந்து ஒரு குழப்பங்கள் இருக்கிறதுனாக்கா
அரச மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய பிள்ளையார்கிட்ட போய் நின்றுட்டு அமைதியா கொஞ்ச நேரம் நின்று அவரை பார்த்துட்டு ஓம் கம் கணபதையே நமக சொல்லிட்டே வாங்க. அந்த குழப்பமெல்லாம் நீங்க நல்ல முடிவு கிடைச்சிடும். வெளிநாடு போகக்கூடிய யோகங்கள் இருக்கு. மீடியா துறையினருக்கு நல்ல ஒரு லாபங்கள்லாம் இருக்கு. அதாவது கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், யூடியூப் கிரியேட்டர்ஸ்க்கெல்லாம் இந்த வாரம் சரியான வாரம். நல்ல கண்டென்ட் கிரியேட் பண்ண முடியும். பண வரவு நிறைய உண்டு. லாட்டரி டிக்கெட்லேயும் சான்சஸ் உண்டு. அப்படின்னு ஒன்று அடுத்த வாரம் வந்து லாட்டரி டிக்கெட் விழுகலையே அப்படின்லாம் சொல்லக்கூடாது. சான்சஸ் இருக்கு. உங்களுடைய தசா புக்தி எனக்கு தெரியாது இல்லையா? ஆமாம், நிறைய பேர் முதல்ல அதெல்லாம் நடந்துட்டு இருந்தது. அந்த லாட்டரி வந்து இந்த நம்பர் வாங்கலாமா அந்த நம்பர் வாங்கலாமான்னு சொல்லிட்டு என்கிட்ட நிறைய முயற்சிகள்லாம் நடந்துட்டு இருந்து 1 or 2 பீப்புளுக்கு சொல்லி அவர்களுக்கு வந்து ஒரு 10 பேர் நான் சொல்லியிருந்தேன்னா ஒரு 7-8 பேருக்கு நல்ல ஒரு லாபம் கிடைச்சது. அதாவது 5000 கிட்டத்தட்ட வந்து ஒருத்தருக்கெல்லாம் 25 லட்சம் வந்து கிடைச்சது. அதுக்கப்புறம் அப்படியே இது வந்து வேற பக்கத்துல போயிட்டு இருக்கேன்னு நம்ம அப்படியே விட்டுட்டோம். அது வந்து சரியில்லை. அது நம்ம அது அப்புறம் வந்து வேற மாதிரி போடுவோங்க. இங்க நமக்கு வந்து வாழ்க்கையில தன்னுடைய முயற்சி உழைப்பு வந்து எங்க நம்ம செய்யணும், எப்போ உழைப்பு பண்ணணும், எப்போ முடிவெடுக்கணும், அதுக்காக தான். இப்போ இது வந்து தன் முயற்சிக்கு உண்டான ஒரு உதவிகரமாக தான் பார்க்கணும். உட்கார்ந்துக்கிட்டு அப்படியே நான் ஜாதகத்தை பார்த்துட்டு மந்திரத்தில் மாங்காய் விழுகுமா அப்படிங்கிறதுக்காக நம்ம ஜாதகம் பார்க்கல. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் வந்து ஒரு பாக்கியமான பணம் வரக்கூடிய ஒரு லக்ஸுரியான வாரம், ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாரம். அது எல்லாமே ஜம்முன்னு இருக்கு. டாக்டருக்கு படிக்க வேண்டும், இன்ஜினியரிங் படிக்க வேண்டும் அப்படின்னு குழந்தைகள் முடிவெடுத்தாலும் அவருடைய ஜாதகத்துல இருக்கான்னு பார்த்துக்கங்க. ஏன்னா புதனோட ராகு இருக்கிறதுனால, புதன் அப்படிங்கிறது வந்து 8க்கு உண்டானவன். அவரோட ராகு வந்து 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார் அப்படிங்கிறது கொஞ்சம் பார்க்க வேண்டிய விஷயம், கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய விஷயம். ஆனால் வேலை வாய்ப்புகள், வெளிநாடு யோகங்கள், வீடு மாறுவதற்குண்டான பல யோகங்கள் இருக்கு இந்த வாரம். அதனால ஆனா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்னொரு விஷயமா சொல்லிடுறேன். பெண்கள் விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கள். நான் தவறா சொல்லலை. அதாவது பெண்களை வந்து திட்டுறதோ ஒரு மாதிரி, அது அம்மாவா இருக்கலாம், சிஸ்டர்ஸா இருக்கலாம், அல்லது வாழ்க்கை துணையாக இருக்கலாம், அல்லது நம்மளுடைய குழந்தைகளாகவே இருக்கலாம். ரொம்ப சங்கடப்பட்டுருவாங்க, ரொம்ப காயப்பட்டுடுவாங்க. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக நம்ம கோபம் வந்தாலுமே அந்த கோபத்துக்கு கொஞ்ச நேரம் இருந்தா ஆறுவது சினம் இல்லையா, அதுவே ஆறு. இந்த வாரம் வந்து பயங்கரமா பிரெயின் வேற பயங்கரமா வேலை செய்யும் உங்களுக்கு. ஆனா அதிர்ஷ்டம் இருக்கு, ஷேர் மார்க்கெட்லயும் அதிர்ஷ்டம் இருக்கு அப்படிங்கிறது உண்மை, மறுக்க முடியாது. இந்த வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகன் என்கின்ற நம்முடைய தமிழ் கடவுளே. தனுர் ராசியிலும் தனுர் லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு ஆக்சுவலி லக்ஷ்மியோட இருக்கக்கூடிய வாரம். காதல் விவகாரங்களில் வெற்றி, திருமண விஷயங்களில் வெற்றி, குழந்தை விஷயங்களில் பெண் குழந்தைக்கு உண்டான யோகம். பெண் குழந்தை பிறந்த உடனே மகாலட்சுமிக்கு தாமரை மாலை வாங்கி போடுங்க. வீடு மாற வேண்டும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு வரும். புதிதாக ஒரு சொந்த வீடு கட்ட வேண்டும் அப்படிங்கிற நினைப்பும் வரும். அதற்குண்டான முயற்சிகளையும் துவக்க முடியும். இந்த வாரத்துல எல்லா விதமான மீட்டிங்ஸும் வந்து உங்களுக்கு ஃபெயிலியர் மாதிரி தெரிஞ்சாலும் சக்சஸ் ஆகக்கூடிய வாரம். இந்த வாரம் வந்து கொஞ்சம் சோம்பலாக இருக்கணும்னு தோணும். ஆனா சோம்பலை விரட்டிட்டீங்கன்னா உண்மையிலேயே உங்களுக்கு நல்ல வாரம் உண்டு. எல்லா விதமான சொந்த தொழில் பண்ணுக்கும் ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாரம். மேலும் வெளிநாடுகளில் நாம் போய் தங்க வேண்டும் அப்படிங்கிறவர்களுக்கும் இங்கிருந்து நீங்க அப்ளை பண்ணலாம். ஆனால் என்னுடைய சஜஷன் என்னன்னு கேட்டால், வெளிநாடு மோகமெல்லாம் கொஞ்ச நாள்ல போயிடும் எல்லாருக்கும். அதனால நம்ம ஊர்லயே பார்ப்போம். இங்கிருந்து நார்த்து போவோம், நார்த்துல இருந்து இங்க வருவோம். இப்பெல்லாம் கொஞ்சம் மாறிடுச்சு. இந்த யூடியூப் சகாப்தம்னு சொல்றோம் இல்லையா, இது நிறைய மாறி இருக்கு. நிறைய தவறான அபிப்பிராயங்கள்லாம் வந்து செம்மைப்படுத்தப்பட்டு இருக்கிறது. அதனால வடக்கு, கிழக்கு, மேற்கு பாரத தேசம் எல்லாருக்கும் சொந்தம். அதனால இங்கெல்லாம் போகலாம். நீங்க முக்கியமாக உங்களுடைய இருப்பிடத்துல, அதாவது அப்பாவுடைய சொத்தோ தாத்தா சொத்தோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல என்க்ரோச்மெண்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய லேண்டு விஷயங்கள்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. உங்களுடைய ப்ராப்பர்ட்டி விஷயங்களை யாரும் மிஸ்யூஸ் பண்ணிடாம கொஞ்சம் நம்ம பார்த்து கொள்ள வேண்டும் தனுராசி அன்பர்கள். மேலும் ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் நீங்க முன்னேற்பாடுகளோட நடந்து கொள்வது நல்லது. குருவனுடைய ராசியாகிய மீனத்துல வந்து செவ்வாய், சனி, சூரியன் 3 பேரும் உட்கார்ந்து உங்களுடைய அசட்ஸ், பதவி, பிறகு உங்களுடைய படைப்புகள், இதுல யாரும் கை வைத்து விடாமல் பார்த்து, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், விளக்கெண்ணெய் ஊற்றிட்டு ஜாக்கிரதையா தான் இருக்கணும். யாராவது நமக்கு வந்து ரொம்ப ஃபேவரபுளா இருக்கிறேன் அப்படின்னு அப்படியே பம்பிக்கிட்டு வேஷம் போட்டுட்டு இருந்தாங்கன்னா நம்பாதீர்கள். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்.
வெளிநாடு யோகம் இருக்குது, வெளிநாடு போகக்கூடிய யோகம் கண்டிப்பாக இருக்கு. அதனாலதான் நான் சொல்றேன், நான் வெளிநாடு மோகம் இல்லைன்னாலும் கூட வெளிநாடு போறதுனால, அதாவது வார் ஒரு பக்கம் வந்து போயிட்டு இருக்கிறது அப்படின்னாலும் கூட இன்னொரு பக்கம் மற்ற உலகம் என்பது பறந்தது இல்லையா? அதனால வெளிநாடு வாய்ப்புகள் இருக்கு. வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள், வேலையை வந்து ஸ்திரப்படுத்துவது எல்லாமே இருக்கிறது. ஆக தனுராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டகரமான ஒரு வாரம் அப்படின்னு சொன்னா மிக இல்லை. ஆனால் விநாயகரையும் வழிபடுங்கள். விநாயகரை வழிபடுறதுனால உங்களுக்கு அரசு உத்தியோகங்கள், அரசு நிமித்தமான விஷயங்கள் இதெல்லாம் சரியாகும். அதே போல உங்களுடைய எந்த ஒரு முயற்சியும் தடைப்படாமல் இருப்பதற்கு இந்த விநாயகருடைய வழிபாடு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். அதாவது பெரிய பெரிய விஷயங்களை சாதிக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கிறது. அனாயாசமா எஃபர்ட்லெஸ்ஸா நடக்கக்கூடிய வாரம். நட்புகளோட கொஞ்சம் நல்ல நெருக்கம் ஏற்படும், நட்புகள் நல்ல கைகூடும், காதல் மலர்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். அதனால நல்ல வாரம் இந்த வாரம். காதல் மலர்ந்தா நல்ல வாரமா அப்படின்னு கேட்க வேண்டாம். திருமணமும் கைகூடும். காதல் எப்போ மலர்னாக்கா தனக்கு ஈக்குவலா ஒருத்தரை நேசிச்சு அந்த ஒரு பூரிப்பு. அது அதாவது காதல் அப்படிங்கிறது வந்து காதல் தெய்வீகமானது அப்படி இப்படின்லாம் வந்து ரொம்ப அதை ஆர்டிஃபிஷியலா பேசணும்னு அவசியம் இல்லை. இது வந்து ஒரு ரெஸ்பெக்ட், அது ஒரு பாவனை, அதுக்கு மதிப்பு கொடுக்கணும். அதே போல குழந்தைகள் விஷயத்திலுமே நல்ல ஒரு பூரிப்பான விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. மகர ராசியிலும் மகர லக்னத்திலும் பிறந்த நண்பர்களே, உங்களுடைய வாக் சாதுரியத்தினால நல்ல லாபத்தை சம்பாதிக்க முடியும். இந்த வாரம் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். நல்ல எனர்ஜி இருக்கும், பயங்கர ஆற்றல் இருக்கும், அடிச்சு தூள் ஆய்க்கிடணும்னு அப்படி ஒரு வெறி வரும். அதுவும் சில விஷயத்துல கோபம் வந்துருச்சுன்னாக்கா நீங்க போய் யாரையும் கை வச்சாலும் கை வச்சிருவோம், ஜாக்கிரதையா இருங்க. இல்லைன்னா கடுமையாக சாடிடுவோம், கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த வாரம் கொஞ்சம் பொறுமையா இருந்தாலே மகர ராசி என்பவர்களுக்கு நிறைய சாதிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு நிறைய புதிய புதிய வாய்ப்புகள், பிசினஸா இருந்தாலும் வியாபாரிகளா இருந்தாலும் புதிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கேத்து 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் சங்கடங்கள், கொஞ்சம் பயங்கள், நம்முடைய பயங்கள் வந்து நம்முடைய கோபமாக மாறிவிடக்கூடாது. அதனால கொஞ்சம் அமைதியா இருப்போம். ஒர்க்கில் வந்து உங்களுடைய பிசினஸுக்கு நல்ல கடன் கிடைக்கக்கூடிய அல்லது சரியான நபர்கள் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு உண்டான நபர்கள் வருவார்கள். பிறகு உங்களுக்கு வந்து லக்ஷ்மி பிறப்பால். ஒரு பெண் குழந்தை பிறந்ததுன்னா அவள் லக்ஷ்மி கட்டாட்சோடு அந்த குடும்பமே லக்ஷ்மி கட்டாட்சமாக விளங்கும். அதனால இது வந்து உங்களுடைய பராக்கிரமத்தை வந்து ஊக்குவிக்கக்கூடிய ஒரு வாரம். இதுல ஸ்போர்ட்ஸில் இருப்பவர்கள், அது பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பயங்கரமாக சாதிப்பார்கள். இந்த வாரம் வந்து சரியான வாரம் அவர்களுக்கு. லக்னாதிபதி செவ்வாயோட 3ஆம் இடத்துல சூரியனோடையும் சேர்ந்து உட்கார்ந்து இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். சகோதர உறவுகளோட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அம்மாவுடைய ஆரோக்கியம் நல்லபடியா மேம்படும். உங்களுடைய ஆரோக்கியம் கூட உஷ்ண சம்பந்தப்பட்ட வியாதிகள் வந்து குணமாகக்கூடிய அமைப்பு தான் இருக்கு. நம்ம வந்து கலர்ஃபுல்லா சாப்பிடணும்னு சொல்லி நம்ம சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி காலம் தாழ்ந்த உணவுகளை சாப்பிடாம இருந்தாலே போதும். பிறகு ஸ்கின் டிசீஸ் வராமல் பார்த்துக்கணும். நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டியது ஸ்கின் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து மஷ்ரூம் அப்படின்னு சொல்லக்கூடிய காளான் உணவுகளை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணியே ஆகணும். ஏனென்றால் ராகு தன்னுடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்து உங்களுடைய 2ஆம் இடத்துல வந்து 6 குண்டானவனோட உட்கார்ந்து இருக்கிறது. அதனால வாய் மூலமா தான் வியாதி, புரியுதா? நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதன் மூலியமா தான் வியாதி வரும். அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கும். அதாவது நான் வந்து வெஜிடேரியன் ஆக்கும், நான்வெஜ் அதெல்லாம் வேண்டும், அதெல்லாம் யோர் சாய்ஸ். வெஜிடேரியனா இருக்கிறது, நான் வெஜிடேரியனா இருக்கிறது அதெல்லாம் உங்களுடைய சாய்ஸ். இதெல்லாம் சிலதெல்லாம் நம்மளுடைய சாய்ஸில் தான் நம்ம வாழணும். நம்ம வந்து ஒரு ரிலீஜனுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறோம், அல்லது நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையில வந்து கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலா முன்னேறணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா அது வேற விஷயம். ஆனா இப்போ நீங்க எது சாப்பிட்டாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்து சாப்பிடுங்க. கடல் சம்பந்தப்பட்ட கடல் உணவுகள்னு சொல்றோம் இல்லையா, அதை வந்து அவாய்ட் பண்ணுங்க. அது வந்து சீ ஃபுட்டுன்னு சொல்லுவோம். அதை வந்து நீங்க அவாய்ட் பண்ணி ஆகணும். இந்த வாரம் ரொம்ப முக்கியம். ஏன்னா மகர ராசி என்பவர்களுக்கு சனி வந்து நல்ல இடத்துல இருந்தாலும் கூட சனி வந்து அந்த செவ்வாய் மற்றும் சூரியனோட இருக்கிறது. சூரியன் 8க்கு உண்டானவர். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதனால நம்ம பேசும்போதும் அந்த வாய் தான், பேசுறதும் வாய் தான், சாப்பிட்றதும் வாய் தான். இதுல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தாலே போதும், நல்லா சாதிக்கலாம். ஆனால் ட்ரேடிங்ல வந்து நிறைய சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு வந்து இப்போ ப்ராப்பர்ட்டி டீலர்ஸுக்கு நல்ல வேலை, அதாவது நல்ல டைம். இப்போ அது ப்ராப்பர்ட்டி டீலர்ஸாக இருந்தாலும் சரி, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, கார் விஷயங்கள், வண்டி விஷயங்கள், எந்த ஒரு லாஜிஸ்டிக் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், டிராவல் ஏஜென்சி இந்த மாதிரியா இருந்தாலும் சரி, பெரிய பெரிய மில் ஓனர்ஸாக இருந்தாலும் சரி,
பெரிய பெரிய அதாவது ஃபேக்டரி வச்சு ரன் பண்ண எல்லாருக்குமே நல்ல ஆதாயம். மகர ராசி அன்பர்களுக்கு இப்ப இருந்து நல்ல நேரம் தான் ஆரம்பிச்சுட்டு இருக்கு. கோபத்தையும் பயத்தையும் கட்டுக்குள் வையுங்கள். கணபதி அவர் தான் உங்களுடைய காட் இந்த வாரம். ஓம் கம் கணபதையே நமஹா. இன்னும் கொஞ்சம் நம்ம நல்லபடியாக கணபதியை சொல்லணுமாக்கா, ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் கம் கணபதையே வரவரத சர்வஜனமே வசமானய ஸ்வாஹா. இது மந்திரம் தீட்சையா வாங்கணும் தான். இருந்தாலும் யூடியூப்ல போய் பாருங்க, அதை கேளுங்க, முடிஞ்சா மனப்பாடம் பண்ணுங்க. அதை தீட்சையா கொடுக்கறதுக்கு யாராவது ஒரு குரு தன்னால் அந்த மந்திரமே கூட்டிக்கிட்டு வரும். அதனால மந்திரத்தை தப்பா சொன்னா என்ன ஆயிடும், பனிஷ்மெண்ட் அப்படிலாம் கிடையாது. மந்திரத்தை தவறாக நீங்கள் சிரத்தையுடன் சொன்னீர்கள் என்றால் அந்த மந்திரம் உகந்தவரை தகுந்தவரை வரவழைத்து உங்களை அது சரி செய்து தன்னை சரி செய்து கொள்ளும். இதெல்லாம் என்னுடைய வாழ்நாள்ல நான் அனுபவ ரீதியாக கண்ட விஷயங்கள். அப்புறம்னா எங்கேயோ நேவி ஆபீசரா இருந்துட்டு இப்ப இந்த காஷாயம் தரிச்சுட்டு எப்படி உட்கார்ந்துருப்பேன்? நிறைய உண்மைகளை கண்டறிஞர் தெய்வ கட்டாட்சம் தான், குருவனுடைய கிருப்பை தான். நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லை. நம்ம பணிவா கடவுளை சார்ந்து குரு என்ன சொன்னாலும் அது மாதிரியே போயிட்டே இருந்தா வாழ்க்கையில நிறைய சாதிக்கலாம். ரைட். ஆனா ஷேர் மார்க்கெட்ல நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். கொஞ்சம் அதாவது ரொம்ப அதிகமா ஈடுபடுத்திட வேண்டாம். அந்த விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. திருமண விஷயங்கள் நல்லபடியாக இருக்கின்றன. சொத்துக்கள் ஏதாவது வாங்க வேண்டும், விற்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்துல லட்சுமி நரசிம்மருடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். கும்ப ராசியிலும் கும்ப லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கும் வாய்தான். ஆனா வாயில சனின்னு சொல்லுவோம் இல்லையா, அது செவ்வாயோட சேர்ந்து உட்கார்ந்து இருக்கிறது. பிசினஸ் ரீதியா என்ன வந்தாலும் வாயில பேசாதீங்க. அப்படி எப்படி பேசுறது சுவாமிகளை அப்படின்னாக்கா, எல்லாம் மெயில்ஸ், எல்லாம் ப்ரொஜெக்டர். நீங்க வாயில கம்மியா பேசுங்க. ப்ரொஜெக்டர்ல அந்த பிபிடி தான் உங்களுக்கு இது பண்ணும், ஹெல்ப் பண்ணும். பிபிடியில் போட்டு 2 வார்த்தை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. பிபிடியை போட்டு அந்த மாதிரி காமிச்சு எல்லா மீட்டிங்கும் அப்படி பண்ணுங்க. அப்புறம் ட்ரேடர்ஸ் அத்தனை பேருக்கும் இந்த வாரம் ஜம்மன் இருக்கும், நிறைய லாபங்கள் இருக்கும். ஆனால் ட்ரேடிங் பண்ணும்போது நான் சொன்ன அந்த தான் பிஸ்னஸ் ரீதியாக என்ன பண்ணினாலும் நம்ம வாய் வழியாக பேசணும்னாக்கா கண்டிப்பாக அந்த பிஸ்னஸ் டீலிங் நிற்காது, ஏதாவது ஒன்று சொதப்பி போயிடும். அதனால நம்ம என்ன பண்ணணும், மெசேஜ், வாட்ஸ்அப் மெசேஜ், இமெயில், இந்த மாதிரியான எழுத்துப்பூர்வமாக நிறைய பண்ணுங்க. கண்டிப்பாக உண்மை நடக்கும். காதல் கைகூடும், திருமண ஏற்பாடுகள் நடக்கும். திருமணத்துக்கு அதாவது காதலித்தவரையே திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு வரும். டைவர்ஸ் வரைக்கும் போனதும் கூட மனசு மாறி இப்போ டைவர்ஸ் முடிஞ்சு போகக்கூடக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. 2ஆம் திருமணம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. 2ஆம் திருமணம், முதல்ல டிவோர்ஸ் ஆனவர்கள், மனைவியை பிரிந்தவர்களும் கூட ஆண்களுக்கு 2ஆம் திருமணமோ அது காதல் வடிவமாகவோ திருமண வடிவமாகவோ அது காதல் வடிவமாகவோ அல்ல திருமண வடிவமாகவோ அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அம்மாவுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் ஜாக்கிரதை தேவை. அதே போல சகோதர உறவுல நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் பித்தர்களுடைய சொத்துக்கள்ல தகராறு வரும். நீங்க கோர்ட்டு கேஸுக்கு போக வேண்டியதாக இருக்கும். சங்கடப்பட வேண்டாம். ஏன்னா பகவத்கீதையில சொன்ன மாதிரி ஹதோவா பிராப்சசி சொர்க்கம் அப்படிங்கிற மாதிரி நல்லதுக்காக போராடித்தான் ஆகணும். உங்களுக்கு பலம் இருக்கிறது. 5ஆம் இடத்துல குரு தான் இருக்கிறார். உங்களுடைய அதாவது லக்னத்துல புதனும் ராகுவும் சேர்ந்து உட்கார்ந்து இருக்கிறார்கள். புதன் 8க்கு உண்டானவன் அப்படின்னாக்கா வம்பு வலிய தன்னுடைய வேலையை காமிக்கும். அமைதியாக டெய்லி ஒரு 5 நிமிஷம் ரிலாக்ஸ்டா உட்காருங்க. தன்வந்திரி மந்திரம் சொல்லணும். தன்வந்திரி மந்திரம்னு யூடியூப்ல போட்டா கண்டிப்பா வரும். தன்வந்திரி மந்திரத்தை டெய்லி காலையில 3 தடவை சொல்லுங்க, போறோம். தூங்கும்போது 3 தடவை சொல்லுங்க. ஆரோக்கியத்திலிருந்து காப்பாற்றப்படுவீர்கள். பிறகு வம்பு வழக்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து காப்பாற்றப்படுவீர்கள். கணவன் மனைவி கிட்ட இருக்கக்கூடிய ராங் இம்ப்ரெஷன்ஸ், நட்புக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இதெல்லாமே தீரக்கூடிய ஒரு அமைப்பு வரும். திருமணம் ஏற்பட்டாலும் திருமணம் அதாவது ஃபிக்ஸ், இப்ப நிச்சயதார்த்தம் ஆகி இருக்கிறவர்களும் கூட கொஞ்சம் கான்வர்சேஷன்ல ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. உறவுகளில் பிரிவுகள் ஏற்படுவதற்கு சான்சஸ் உண்டு. சுவாமிஜி இப்படியெல்லாம் பயமுறுத்தக்கூடாதுன்னாக்கா இல்லை, பி சீரியஸ், கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். வேற என்ன அட்வான்டேஜ் இருக்கு இந்த வாரம் அப்படின்னு கேட்டா, ஃபினான்சியலா இருந்த செட்பேக் எல்லாமே ஓரளவுக்கு சரி பண்ணிடுவீங்க நீங்க. அதே மாதிரி குழந்தைகள் பிறந்ததுன்னாக்கா அவன் பேசுனான்னு எல்லாம் ஊரே ஓடி போயிடும். அதாவது அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருப்பான்னு அர்த்தம். அவன்லாம் லாயரா மாறிட்டான். அந்த குழந்தையெல்லாம் பெண் குழந்தையா இருந்தாலும் லாயரா மாறிடுச்சு.
அது இவங்கெல்லாம் பப்ளிக் ப்ராசிக்யூட்டரா வந்து எந்த லாயரும் வந்து சம்பாதிக்க முடியாது, அப்படி ஆயிடுவாங்க. ஆனா இந்த குழந்தை பிறந்த உடனே நீங்க ஒண்ணு பண்ணணும். இந்த குழந்தை பிறந்த உடனே பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு துளசி மாலை, அதே மாதிரி சந்தன மாலை வாங்கி அந்த சந்தன மாலையை பெருமாளுக்கு சாத்தி இந்த குழந்தைக்கு நம்ம கையில கட்டி விட்டுருவோம். நட்பு என்னைக்குமே உயர்ந்தது. நட்புல துரோகம் வந்தது அப்படின்னாலும் கூட அது பெருசாக்காம, ஆனா பேசாம இருக்கலாம். ஆனா நட்பை வந்து ஹார்ம்ஃபுல்லா ஏதாவது திட்டிடாதீங்க, அது போறோம். கும்பராசி என்பர்கள் வந்து வாழ்க்கையில என்னைக்குமே கீழே போக மாட்டோம். அதனால இந்த வாரம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய வாரம். இருந்தாலும் இந்த வாரத்துல நிறைய ப்ராக்ரஸ் இருக்கு உங்களுக்கு. மீன ராசியிலும் மீன லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, இந்த வாரம் என்ன தெரியுமா, வம்பு வந்து அழைப்பது இல்லாம வந்து நிற்கும், வாய்ப்புகளும் அழைப்பு இல்லாம வந்து நிற்கும். ரெண்டுமே வரும், வம்பு வரும், வாய்ப்புகளும் வரும். வாய்ப்புகள், எல்லா வாய்ப்புகளும் உங்களுக்கு நீங்க பயன்படுத்தணுமா அப்படின்னா வம்பை வந்து அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு வாய்ப்புகளை மட்டும் பாருங்க. எல்லா விதமான வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைக்கும், நமக்கு சொந்த வீடே இல்லைங்கிறவர்களுக்கு சொந்த வீடு வாங்குவதற்கான ஒரு யோகம் கிடைக்கும், அதாவது ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது, பிறகு வரன் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் நட்புக்குள்ள மட்டும் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நட்பு, எந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில போனாலும் உங்களுடைய அந்த ஒரு டெரிட்டரின்னு ஒன்று வச்சுக்கோங்க, நமக்குன்னு ஒரு எல்லை வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே யாரையும் கமெண்ட்ஸ் அடிச்சிடாதீங்க. நாம அடிக்கக்கூடிய கமெண்ட்ஸ் தான் ரொம்ப பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. ஆனால் திருமணம் வந்து நல்லபடியாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, காதல் மலர்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு, லேண்டு, வண்டி, வாகனங்கள், ப்ராப்பர்ட்டி டீலிங், இது எல்லாருக்குமே நல்ல வாழ்க்கை. அப்புறம் இந்த அசட்ஸ் மூலிமா வருமானம் இருக்கு இல்லையா, வாடகை விட்டுறது, அந்த மாதிரியான விஷயங்கள்ல நல்ல வருமானம் உண்டு. அரசாங்கத்தின் மூலமாகவும் வருமானம் உண்டு. ஆமா, அந்த கான்ட்ராக்ட் பேஸ்டு எல்லாமே. கொஞ்சம் வந்து அரசு ஊழியர்களுக்கு கொஞ்சம் சங்கடங்கள் இருக்கும், கொஞ்சம் ஏதாவது மெமோ இந்த மாதிரியான சங்கடங்கள் இருக்கும். இந்த கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரியான எதிலையாவது இழுத்து விட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. அதனால நம்ம எங்க போனாலும் ஆர்கியூமெண்ட் பண்ணாம இருக்கணும். முக்கியமாக பல பேர் சேரக்கூடிய இடத்துல யாருக்கிட்டையும் ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடாது, ரோடுகளிலும் ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடாது. டூ வீலர் வந்து ரொம்ப லாங்கா ஓட்டாதீங்க. பிறகு என்னன்னா தற்பெருமை பேசக்கூடாது. சூரியன் லக்னத்துல இருந்தாலே, ராசியில இருந்தாலே அது வந்து தான் வந்து இதை பண்ணியிருக்கேன் அது பண்ணியிருக்கேன் அப்படின்னு இருக்கும். ஆனா கூட சனி இருக்கிறார், 12க்கு உண்டானவன் இருக்கிறார். அப்போ இது ஒரு விசித்திரமான வரும், 6க்கு உண்டானவன் 12க்கு உண்டானவன் ஒரே இடத்துல உங்களுடைய ராசியில. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. தற்பெருமை பேசக்கூடாது. அது தற்பெருமை கூட இல்லை, தாம் பண்ணதை கூட சொல்லி காமிக்க கூடாதா அப்படின்னு சம்டைம்ஸ் ஆதங்கம் இருக்கும். ஏன்னா இந்த வேர்ல்டு வந்து டசன் ரெக்கக்னைஸ், இந்த உலகம் வந்து நம்மளை புரிஞ்சுக்கிறது இல்லை அவ்வளோ சீக்கிரம். ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா திபுன்னு எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு ஆளுக்கு ஆளு பேசி எல்லாம் கொண்டாடி தூக்கி எல்லாம் கொண்டாடிடுவாங்க. ஆனால் அது அந்த அந்த எட்ஜுக்கு போகிற வரைக்கும் ரொம்ப அவஸ்தைப்படுவோம். அந்த சோகமெல்லாம் இருக்கு. ஏன்னா ஜென்மச்சனியில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நிறைய சோகங்கள் இருக்கு, நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அப்படியே பிதுங்கி அப்படியே கழுத்தெல்லாம் வந்து நெரிச்ச மாதிரி ஃபீலிங் இருக்கு. ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இந்த வாரம் ரொம்ப நல்ல வாரமாகவே இருக்கு. நம்ம அதெல்லாம் வம்ப வந்து ஒதுக்கி வச்சுட்டு வாய்ப்புகளை பயன்படுத்துவோம். அதை பண்ணினாலே போறோம். முக்கியமாக இந்த வாரம் நீங்க வழிபட வேண்டியது சிவன் தான். சாக்ஷாத் சிவன் சிவன் சிவன். ஓம் ஹரீம் நம சிவாய அப்படின்னா எல்லா நெகட்டிவும் வெளியில படும், வெறும் பாசிட்டிவ் தான். திருமண ஏற்பாடுகள் நடக்கிறது அப்படிங்கிறது இந்த வாரத்துல அதுபோல நல்லபடியாக வந்து அமையும். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. வயதானவர்களுக்கு கொஞ்சம் வந்து பிபி அல்லது கொஞ்சம் அந்த என்ன சொல்றது டிப்ரெஷன் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் இருக்கும். மெடிடேஷன் தான் மெயின். காலையில் ரிலாக்ஸ்டாக ஒரு வாக்கிங் போயிட்டு வாங்க, அதுவே சரியாகும். மீனராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் வந்து வரம் மிகுந்த வாரமே, வாய்ப்புகளும் கூடிய வாரம். அதை மட்டும் நம்ம பார்ப்போம், அப்படியே போவோம். ஆக 12 ராசி அன்பர்களுக்கும் இந்த வாரம் செல்வ செழிப்புகளையும் நல்ல வாய்ப்புகளையும் ஆரோக்கியத்தையும் அள்ளித்தரக்கூடிய வாரமாக, அன்பு மிகுந்த வாரமாக வந்து அமைய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடன் அமைகின்றேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை ஹரி ஓம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.